லாஸ்ட் மந்த் நாங்கள் வந்து ஹைதராபாத் போயிருந்தோம். ட்ரைவ் பண்ணிட்டு தான் போயிருந்தோம் சென்னையிலேருந்து. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டே பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டலில் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேம் நடந்தது. என்ன ஸ்கேம் அப்படின்றத பற்றியும், அந்த மாதிரி ஸ்கேம் உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றியும், இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துச்சுன்னா எப்படி நாங்கள் அந்த இதுலேருந்து மீண்டு வந்தோம், நீங்கள் எப்படி மீண்டு வரலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி ஹைப்பும் பண்ணுங்கள். அன்றைக்கி முன்னாடி நாள் ஈவினிங் தான் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு, ஹைதராபாத் போகலாம் அப்படின்றதே கன்ஃபார்ம் ஆச்சு. அதனால் ப்ரையராக நம்ம வந்து ஹோட்டல் புக் பண்ணுறது இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியல. மார்னிங் வந்து சென்னையில் ஒரு 4:30 அந்த டைமில் கிளம்பினோம். போகிற வழியில் நம்ம வந்து ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். செக்யூர்டு கார் பார்க் இருக்கிற ஒரு ஹோட்டலில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஆப்புக்கு போயிட்டு மொபைலில் ஹோட்டலில் சர்ச் பண்ணிவிட்டு புக் பண்ணிட்டோம். ஹைதராபாத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30 ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஹோட்டலுக்கும் போயிட்டோம். காரை பார்க் பண்ணிட்டோம். லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஏன்னா ஏற்கனவே புக் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போன உடனே அவங்கக்கிட்ட நாங்கள் புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு போய் காட்டினோம். அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இது ஒரு ராங் புக்கிங் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியல, எதுக்காக ராங் புக்கிங் எப்படி வரும்? நம்ம கரெக்டாக புக் பண்ணியிருக்கோமே, செலெக்ஷன் எல்லா டேட் செலெக்ஷனும் கரெக்டாக இருக்குது, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் செலெக்ஷனும் கரெக்டாக இருக்குது, அது எப்படி ராங்காக புக் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. இல்லை ஒரு அடல்ட்டுக்கு மட்டும்தான் புக் ஆகிருக்கு. அந்த போர்ட்டலில் எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்னா 2700 ரூபா வந்து 3 நாளைக்கு புக் பண்ணிட்டேன். ஸோ 2700 ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 8000 மேலே ஆயிடுச்சு ஒரு 3 நாளைக்கு ஸ்டே பண்ணுறது. நான் ஏற்கனவே பே பண்ணிட்டேன். புக்கிங் சைட்ஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிகிட்டே ஏதோ ப்ராப்ளம்னா சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே அவங்க வந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக எங்ககிட்ட வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா சால்வ் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் அவங்க மூலமாக புக் பண்ணிட்டதுனால நீங்களே தான் அவங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ரிசப்ஷன் ஏரியாவில் வெயிட் பண்ணி கால் பண்ணுங்கள் அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு அந்த புக்கிங் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கால் பண்ண ஆரம்பிச்சோம். ஆஸ் யூஷுவல் கஸ்டமர் கேர் கால் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் வேணும் உங்களுக்கு, ஹிந்தி கேலியே ஏக் தபாயே, ஃபார் இங்கிலீஷ் ப்ரெஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லாங்குவேஜாக சொன்னாங்க. இதுவே ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. For English, please press 1. ஹிந்தி के लिए 2 दबाएं. அந்த மியூசிக்கு அது இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குச்சா, அவர் வந்து இன்ஃபர்மேஷன், நீ யார், எந்த ஊர்லேருந்து வர, எப்போ வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகத்தையே கேட்குறாரு, ஒன்று கேட்குறாரு. அவர் தான் உன்னுடைய ஆப் மூலமாக தான் புக் பண்ணால் அவங்க ராங் புக்கிங்கிறாங்க. ஹோட்டலுக்கு வந்தவொடனே என்னென்ன சார்ட் அவுட் பண்ணி கொடு அப்படின்னு. பட் ஆக்சுவலி I selected for 4 people and it listed out the place, the amount, etc. And I booked on that. It doesn't even tell me that this is for one person or like that. Nothing was given. But how come it has automatically got changed to one person finally? I understand. So you selected 4 people when you were booking, but once it is booked, it shows only for one adult, right? Yeah. அவ்வளோதானே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இப்போ பேசி சால்வ் பண்ணிடுறேன், வச்சுருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு போனவர் தான் கட் பண்ணிட்டார் காலை. சரி வரும் நானும் வந்து அந்த மிஸ்டர் பீன் மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துனே இருந்தோம். என்ன பண்ணாலும் காலே வரல. ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கால் வரல. சரி திரும்பவும் கால் பண்ணேன். திரும்பவும் முதல்லேருந்து ஏக் நம்பர் தபாயி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பிச்சிது. நம்பர்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மியூசிக்கு வெயிட் பண்ணி திரும்பவும் ஒரு கஸ்டமர் கேர் ஏஜென்ட் வந்து கனெக்ட் பண்ணோடனே என்ன பிரச்சனைங்கன்னு ஆரம்பித்தார். இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட பேசினேன். இல்லை அது வேறு ஆள்கிட்ட நீங்கள் பேசுனீங்க, இது வேறு வாய், நீங்கள் முதல்லேருந்து திருப்பி சொல்லு அப்படி சொல்லிட்டு முதல்லேருந்து நீ யார், எந்த ஊர்லேருந்து வர, என்ன பிரச்சனை, எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டு தெரிஞ்சுட்டு, அப்பா என்னடா இது ஒரு சோதனையாக போச்சேடா, ஏன்டா வந்தோம் இந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட பேசிட்டேன்ப்பா, எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன், உன் சைடில் ஏதோ பிரச்சனை இருக்குது செக் பண்ணு அப்படின்னா. இதுவும் நான் ஒரு 5 நிமிஷத்தில் டெக்னிக்கல் டீம் கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கட் பண்ணிட்டு போயிட்டார். அந்த வடிவேல் டே அப்படி சொல்கிறதுக்குள்ளே வச்சுருவாங்க பார்த்தீங்களா, இருப்பா நான் சொல்கிறது கேள்ப்பா அப்படின்னா ஏதோ 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓட்டார் அவர். திரும்பவும் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் இதே ப்ராசஸ், திரும்பவும் ரிப்பீட். ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, முதல்லேருந்து இன்ஃபர்மேஷன் கேட்குறாரு, இப்படியே ரிப்பீட்டு ஒரு 3-4 வாட்டி இப்படி நடந்தது. 5th டைமோ என்னமோ அந்த மாதிரி திரும்பவும் கால் பண்ணிச்சேன். இதுக்கே வந்து ஒரு 45 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. அவருக்கு வந்து கால் பண்ணி நான் சொன்னேன், இதை பாருப்பா, இந்த காலை நீ கட் பண்ணக்கூடாது, எந்த காரணத்துக்கு கொண்டும் கட் பண்ணாத, தயவு செஞ்சு
பேசிகிட்டே இரு, சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு அப்புறம் ரிலீவ் பண்ணிவிட்டு நீ சொல்லு. உன்னால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் வந்து எஸ்கலேஷனுக்கு போவேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னால் முடியலன்னா சொல்லிட்டு போயிடுப்பா நீ அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் பண்ணி கொடுத்துட்றேன் சார் அப்படி சொல்லிட்டு லைன்லேயே அவர் இருந்தார். நல்ல மனுஷனாக இருந்தாருங்க அவர். அந்த காலில் அப்படியே கட் பண்ணாமல் வச்சுட்டு டெக்னிக்கல் டீமுக்குள்ளே அவர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு சொன்னார், இல்லைங்க எங்கள் சாஃப்ட்வேரில் ஒரு பக் இருக்குது. 1.5 மணி நேரம் கழிச்சு ஒத்துண்டாருங்க அவர், எங்கள் சாஃப்ட்வேரில் ஒரு பக் இருக்குது. Let me tell you what might happen. And I also want to inform you that please in mind that sometimes it happens that as per the information on the website, like you booked for the 4 people for one room, right? As you said, like when you are booking, right? But due to some technical issue, it must have happened that சாஃப்ட்வேர்னு இருந்துச்சுன்னா கூடவே ஒரு பக்கும் இருக்கும். பக்குன்னா என்னென்னா சாஃப்ட்வேரில் ஒரு ப்ராப்ளம் தப்பாக ஒர்க் ஆகிருக்கு சாஃப்ட்வேர். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் ஸ்க்ரீன்ஷாட் வேறு போட்டு அமுச்சு விட்டேன். ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க, அந்த மெயில் அட்ரஸ்க்கு நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் போட்டு அமுச்ச உடனே அவங்க வந்து ஒத்துட்டாங்க ஃபைனலாக. இவங்க 1.5 மணி நேரம் ஈஸியாக ஒத்துக்கிறாங்க இதை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஒன்று ஹோட்டல்கிட்ட பேசி சார்ட் அவுட் பண்ணி எனக்கு கொடுத்துரு, இல்லை இந்த ஒன் சைட் பக் இருக்குது, இஷ்யூ இருக்குது, ஒன் சைட் தான் ப்ராப்ளம், என் சைட் ப்ராப்ளம் இல்லை, அதை வந்து நீ வந்து இந்த ரிக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ண, திரும்பவும் நான் வந்து புக் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் டைரெக்டாகவும் புக் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒன்று பண்ணுறேன் நான், எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. Tell me what I can do. I'm in some other town. I have traveled 16 hours by driving, and I'm standing in front of the hotel just because of some problem, technical issue. Okay, be on the line, sir. Please, so please. yes, I can. Yeah, please go ahead, but consider my request for cancellation so that I can rebook. There is another option, I can rebook it, or they are asking me that I can book it from them. Okay, but for the cancellation part, I need to get the approval from them. See, Okay, let me just call them. Okay. Yeah, if it is a normal problem, means normal cancellation means, then agreed that you have to get an approval. It's an issue from your end, boss. நாங்கள் 5:30 மணிக்கு போயிருப்போம். ஒரு 7:30 மணி வரைக்குமே இந்த பஞ்சாயத்து ஓடி இருந்தது. இன்னும் நான் மெயின் பிக்சருக்கே வரல. இதெல்லாம் ட்ரெய்லர் தான், நான் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் நீலாம்பரியே இனிமேல் தான் வருவாங்க. இஷ்யூ பக் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது வந்து கேன்சல் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வேறு எதனா பண்ணி எனக்கு நான் அலோகேட் பண்ணுவேன். எங்களை 4 பேருக்கும் வந்து ஒரு ரூம் புக் பண்ணி கொடுத்துருங்க, நீங்கள் எதாவது பண்ணிக்கோங்க உங்கள் பார்ட்னர்கிட்ட, அதாவது உங்களுடைய பார்ட்னர் யார் அந்த ஹோட்டல், அவங்கக்கிட்ட பேசுங்க. இப்போ தான் அந்த ஹோட்டல் வராங்க, உள்ள ஹோட்டலுக்கு அவங்க கால் பண்ணாங்க. யார் புக்கிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து கால் பண்ணுறாங்க. நான் அந்த பேர்லாம் எடுக்கலை, எந்த ஹோட்டல்ன்ற பேர் எடுக்க மாட்டேன், எந்த புக்கிங் பிளாட்ஃபார்ம்ன்ற பேர் எடுக்க மாட்டேன். நான் இந்த ஹோட்டல் பற்றி ரிவ்யூஸ் படிக்கிச்சு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு தான் அந்த ஹோட்டலை ரெஃபர் பண்ணார். அவர்கிட்ட இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடந்ததுன்னு பின்னாடி சொல்லிச்சு, அவரே ஷாக் ஆகிட்டார். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல மேனேஜ்மெண்ட், ரொம்ப நல்ல மேனேஜ்மெண்ட் தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணோம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் இந்த செக்இன் டைமில் நடந்த ஒரு பிரச்சனை தான், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, தங்குற ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருந்தது, ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ வந்து 1 மாதம் கழிச்சு ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இமீடியட்டாக பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அந்த ஹோட்டலை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கான மோட்டிவ் என்ன, நாளைக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் எப்படி தப்பிக்கலாம், அந்த பிரச்சனைக்குள்ளே எப்படி மாட்டிக்காமல் இருக்கணும், அதுதான் நமக்கு தேவை. அவங்கள பற்றி, அந்த ஹோட்டலை பற்றி தப்பாக பேசி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கு நான் சொல்கிறதுனால அவங்க ஹோட்டலுக்கு வந்து அழிஞ்செல்லாம் போயிட போகிறது இல்லை ஒன்றும். அதனால் நான் சொல்கிறதுனால ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸும் நடந்து போதில்லை, ஒரு இதுவும் இருக்கிறது இருக்க தான் போகுது. அந்த பிளாட்ஃபார்மும் வந்து அப்படியே தான் இருக்குது. அதனால நான் பேர்லாம் எடுக்க விருப்பப்படல. நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த ஹோட்டலில் தங்கலாம், ப்ரொவைடட் ப்ராப்பராக அந்த புக்கிங் செக்இன் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சூப்பர் ஸ்டே தான், எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, கம்மிங் பேக் டு த ஸ்கேம். ஆனால் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் இப்போ தான் உள்ளே வராங்க ஹோட்டலில். அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து நான் போய் சொன்னேன், அந்த இவரே பேசினார் டைரெக்டாக. அந்த புக்கிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவர் வந்து நீங்கள் என்கிட்ட என்ன ஹோல்டு போட்டுட்டு அந்த மேடம் கிட்ட வந்து பேசினார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் சைடில் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, நான் வந்து கேன்சலும் பண்ண முடியாது, அவங்கள வந்து அலோவும் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் ஒரு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்கள், ஒருத்தருக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் பே பண்ணுவோம், பே பண்ணிடுறீங்களா அப்படின்னா ஓகே ஃபைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1000 ரூபாய் தானே, சரி 4 பேர் 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு வந்து பே பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் பே பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். Yes, sir, the property is denying for the cancellation and asking for 1,000 rupees per person. Okay. If you want to amend the reservation. I'm so sorry about this issue, because without their confirmation we cannot
do. நான் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டேன். ரிசப்ஷன் கிட்ட கேட்டால் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 1000 ரூபாவும். அதாவது அவங்க பேராசை பாருங்க எப்படி இருக்குன்னு, 4 பேருக்கு 4000 ரூபாய், 3 நாளைக்கு 12,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவை கொடுக்குமா. எனக்கு புரியல, என்ன ரூம் ரெண்ட்டே வந்து 4000 ரூபாய் தான் சொன்னேன், நீ வந்து திரும்பவும் 12,000 ரூபாய் கேட்குறிய என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹோட்டல் நினச்சிட்டிங்களா, எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நான் எதுவும் பண்ண முடியாது. அண்டு நான் ஒருத்தரே டிசைட் பண்ணுறதில்ல, இதுதான் எங்களுக்கு வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நடந்தால் இதுதான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு வழியில் நீங்கள் வேணும்னா இங்கே தங்குறதா இருந்தால் நீங்கள் இந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு, அதாவது 1000 ரூபாய் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு, 4 பேருக்கு 4000 ரூபாய் ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் கட்டணும். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து புரியவில்லை, இந்த அம்மா என்ன பேசுகிறாங்க, என்ன ஏதோ கன்னியாக பேசுது அப்படின்றச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இவங்க ஏதோ கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது அப்போ தான் எனக்கு புரியுது. புக்கிங் பிளாட்ஃபார்ம் அந்த கம்பெனி அவங்களுக்கே வந்து கால் பண்ணேன். அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் சைடில் பக் இருக்குது அப்படின்றது ஒத்துட்டாங்கப்பா. எனக்கு நான் 2 ஆப்ஷன் கொடுத்தேன், ஒன்று கேன்சலேஷன் பண்ணேன், இல்லைனா அந்த ஹோட்டல்கிட்ட பேசி எதனா எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க. டைரெக்டாக புக் பண்ணாலே எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ரேட்டு. அதனால் நீ பண்ண தப்புக்கு ஒன் சைடில் இருக்கிற அந்த ப்ராப்ளம்க்கு நீ தான் வந்து எனக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். நீ என்ன பண்ணுறேன்னா எனக்கு கேன்சல் பண்ணி கொடு அப்படின்னு. அவன் வந்து ஐயோ சார் இது வந்து கேன்சலேஷனே கிடையாது சார். அப்போ தான் சொல்கிறான், இந்த ரூம் வந்து நோ கேன்சலேஷன் ரூம், நான் ரீஃபண்டபிள். கேன்சல் பண்ணி கொடுக்குறேன், பட் ஆனால் நான் ரீஃபண்டபிள், பணம் வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது. நீங்கள் புக் பண்ணிவிட்டு சப்போஸ் இன் கேஸ் உங்களால் அந்த இடத்துல நோ ஷோ அப்படின்னா ரிட்டர்ன் வந்து கிடைக்காது. இந்த பணம் வந்து போனது தான், பட்ட நாமம் தான் அது. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் வந்து இதுதான் நான் ரீஃபண்டபிள்னு வரும், நம்ம தைரியமாக புக் பண்ணுவோம். ஆனால் வந்து இதனால் இம்ப்ளிகேஷன்ஸ் எங்கே அடி வாங்குது அப்படின்றது இப்போ தான் எனக்கு வந்து புரியுது. அதனால் ஓகேப்பா நீ சொல்கிறதுலாம் ஒத்துக்கிறேன், நான் ரீஃபண்டபுளாகவே இருக்கட்டும், பிரச்சனை உன் சைடில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு ரீஃபண்டும் கொடுத்தாகணும், இல்லைன்னா நான் எஸ்கலேட் பண்ணிடுவேன், நான் வந்து சிசிஐக்கு போவேன். என்சிஹெச், அதாவது என்சிஹெச்னா என்னென்னா நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அவங்கக்கிட்ட நான் போவேன். நமக்கு நிறைய பேர் தெரியும், அப்படி இப்படின்னு சும்மா அச்சு விட்டேன். எனக்கு ஒருத்தரும் தெரியாது, நான் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆள் தான் எங்கள் ஊரில். நான் போவேன், நான் வேறு லெவல் போவோம். உன் பேர் என்ன அப்படின்லாம் கேட்டேன். நான் கொஞ்சம் அவன் வந்து ஓகே சார் சால்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டான். கிரீவன்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கால் பண்ணார் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அவர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன் பண்ணணும்னா அவர் வந்து சொன்னார், கன்சியூமர் ஹெல்ப் லைன் இந்த மாதிரிலாம் எங்கேயும் போயிடாதீங்க, உங்களுக்கு கேன்சலேஷன் கன்ஃபார்ம்டுங்க, நாங்கள் எங்கள் சைட்லேயும் கேன்சல் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அந்த கேன்சலேஷனை அப்ரூவ் பண்ண வேண்டியது ஹோட்டல் தான். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே பக்கத்துலேயே இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு கேன்சல் பண்ண மாட்டேன்றாங்க, முதல்ல அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் அந்த மேடம் வந்து நீலாம்பரியாக மாறி நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல. நான் போய் சொன்னேன், மேடம் இந்த பாருங்கள், நீங்கள் தான் கேன்சல் பண்ண மாட்டேன்றீங்களா, தயவு செஞ்சு கேன்சல் பண்ணி கொடுங்க. உடனே நான் வந்து 3 டேஸ்க்கு நான் வந்து புக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து மந்த் எண்டு அந்த பணம் வந்தால்தான் நான் வந்து இதை புக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு, கொஞ்சம் தயவு செஞ்சு கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. சார் இது என்னால் முடியவே முடியாது சார், என்னுடைய கம்பெனியோடைய ஹெட்டு தான் பண்ணணும், அவர் வந்து இப்போ டைம் வந்து 8 ஆகிடுச்சு, அவர் வந்து மீட்டிங்க்கு போயிட்டார், இதுக்கப்புறமா அவர் பிடிக்க முடியாது, நாளைக்கு காலையில் தான் பண்ண முடியும், நீங்கள் வந்து எனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு 12,000 பே பண்ணிடுங்க எனக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் அப்படின்ற விதத்தில் 3 நாளைக்கு நீங்கள் தங்க போகிறீங்க, 12,000 பே பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே 3 நாளைக்கு புக் பண்ணதை அப்படியே உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நாளைக்கு பண்ணி கொடுப்பாங்க சார். மேடம் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? எனக்கு ஒரு டவுட்டு, இவங்க இவ்வளோ விளையாட்டு கேம் ஆடி இருக்காங்க பிஹைண்ட் த சீன்ஸு, பண்ணுவீங்களா, நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணி கொடுத்துருங்க, நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நான் இமீடியட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். நான் கடைசி வரைக்கும் அந்த லேடி வந்து ஒத்துக்கவே இல்லை. சரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்ககிட்டலாம் வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன்று சொன்னேன், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, இப்போது நான் ஒரு 4,000 ஒரு நாளைக்கு நான் புக் பண்ணிக்கிறேன், 1 டே புக்கிங் வந்து 4,000 பே பண்ணி நான் புக் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி என்ன செக்இன் பண்ணிடுங்க, இப்போ நான் மேலே போயிடுறேன், அதுக்கப்புறமா ரீஃபண்டுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எனக்கு இது பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட்டு 2 டேஸ் நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன், நான் வேறு எங்கேயும் போகிறது இல்லை. கொஞ்சம் மெச்சூர்டாக திங்க் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து எங்கள் அம்மா வயசானவங்க, என் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு, நாங்கள் ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஒரு 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், 12 மணி நேரம் காரில் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம். பாஷை தெரியாத ஊர், நமக்கு தெரிஞ்ச பாஷை கிடையாது, அங்கே தெரியாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் யாருக்கும் தெரியாது, இங்கிலீஷில் தான் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹிந்தியில் தான் நம்ம வந்து பேசணும். அங்கே மோஸ்ட்லி 99% வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தான், நமக்கு தெலுங்கு தெரியாது. ஸோ எனக்கு பாஷையும் தெரியாது, லாங்குவேஜும் தெரியாது, பீப்புளும் தெரியாது. நான் ஒரு இடத்த வந்து தேடி போய் பார்க்குற ஒரு மைண்ட் செட்டிலலாம் இல்லை மேடம், நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன், அடுத்த 3 நாள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன், நான் ஒரு 4,000 கொடுக்குறேன்,
நீங்கள் வந்து அதை ஒரு நாளைக்கு புக்கிங் மட்டும் எடுத்துக்கோங்க, மிச்சம் எனக்கு அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. இதை முதல்ல நீ சால்வ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லைங்க என்ன நடக்குதுன்னு. நான் நினச்சேன் புக்கிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா சால்வ்டு அப்படின்னு நினச்சேன். அதுக்கே எனக்கு வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு சால்வ் பண்ணுறதுக்கு. நான் ஏற்கனவே 10,000 ரூபாய் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நம்ம பார்க்குற எல்லோரும் 90% பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி தான் இருக்கும். டக்குலாம் எவ்வளோ பணம் வந்தாலும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு நம்ம டக்குன்னு அதை லூஸ் பண்ணதுக்கு நமக்கு வந்து அது தைரியம் வருமான்னு அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேம் பிளான் என்னன்னே புரியல, அவங்க என்ன விளையாடுறாங்கன்னே புரியல எனக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு வந்த உடனேவே வந்து இந்த ப்ராப்ளம் இப்படி இருக்குங்க, நீங்கள் வந்து ஒரு நாளுக்கான பேமெண்ட் எனக்கு பண்ணிடுறீங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ நேரம் எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. கரெக்டுங்களா? இவ்வளோ நேரம் நான் வந்து அங்கே திண்டாட்டு நிற்க தேவையில்லை. எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன், டயபெட்டிஸ் பேஷண்ட்டு. அவங்க வந்து லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ரோட்லேயே உட்காந்துருக்க மாதிரி தான் அது. அவர் ஓடலோட ரிசப்ஷனில் உட்காந்துருக்கோம், என் பொண்ணு உட்காந்துருக்கோம். இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா ரூம் போயிட்டோம் அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கூட அங்கே கிடையாது. புக் பண்ணியும் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்மளை எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஹியூமனிட்டியாக அந்த மனிதாபிமானமான ஒரு செயல் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மக்கள் வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. மிஞ்சி போனால் எங்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 புக்கிங் அன்றைக்கி நடந்திருக்கும். அவங்களாம் வந்தாங்க, புக் பண்ணவங்க உள்ளே போயிட்டாங்க. அவங்க நாங்கள் வந்து திண்டாட்டிருக்கோம். எங்களை கூப்பிட்டுட்டு ப்ராப்ளம் இதுதாங்க, இதை சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி தான் இருக்குது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் சால்வ் பண்ணுங்க சொல்லவே இல்லை. ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏன் லேடிஸை போடுறாங்க அப்படின்னா அட்ராக்ஷனுக்காக கிடையாது. எல்லா ஆண்களும் வந்து அந்த பெண்ணை பார்த்துட்டு இங்கே வந்து நிற்பாங்க அப்படி அந்த ஒரு காரணத்துக்காக கிடையாது. நிறைய பேர் அந்த ஒரு தப்பான ஒரு திங்கிங்கில் இருக்காங்க. பெண்களுக்கு வந்து அதிகமான ஒரு மனிதாபிமானமான இலகிய மனசு இருக்கும். சிச்சுவேஷனை வந்து நேராக திங்க் பண்ண மாட்டாங்க, ஒய்டாக திங்க் பண்ணி அதை சொல்யூஷன் கொண்டு வருவாங்க பெண்கள். அதுக்காக தான் பெண்களை வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக போடுறாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் டைமே வேஸ்ட்டு கிடையாது. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எங்களுக்கு, எவ்வளோ பெயின்ஸு. கடைசியில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கத்தவே ஆரம்பிச்சிட்டேன். நான் அந்த இடத்துல கச்சாம்சம் கத்த ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு அது வந்து ஒரு அவமானமாக ஆயிடுச்சா என்ன அப்படின்றது தெரியல. அதனால தான் அவங்க வந்து ஃபைனலாக வந்து சரி ஓகே ஒரு நாள் இதை கொடுங்க நீங்கள், அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணாங்க. ஸோ ஒரு நாள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரூம் செக்இன் பண்ணிவிட்டு கிளம்ப 9 மணி ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட. அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் அந்த புக்கிங் பிளாட்ஃபார்ம் அவங்கக்கிட்ட பேசி இவங்கக்கிட்ட திரும்பவும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு சொல்லி 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி அந்த டைமில் தான் வந்து ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகி எனக்கு வந்து ரீஃபண்ட் கிடச்சிது. இப்போது இந்த ப்ராப்ளம் யாரால் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என் மேலே தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஓவர் சைட் டக்கு நான் வந்து சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்காமல் அதோடைய அர்த்தங்கள்லாம் புரிஞ்சிக்காமல் நான் வந்து புக் பண்ணது. டைரெக்டாக புக் பண்ணால் 4500, நம்ம இவங்க மூலமாக புக் பண்ணால் 2700. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கே, பரவாயில்லையே, நல்ல லாபமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு அந்த பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிளியராக தெரியுதுங்க, ஒரு மனுஷனுக்கு அவனை ஏமாற்றணும் அப்படின்னா அவன் ஆசையை தூண்டி விடணும் அப்படின்றது அவங்க சதுரங்க வேட்டையெல்லாம் நான் இங்கே பார்த்துருக்காங்க போல இருக்குது. கிளியராக அவங்க வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க நம்மளை. எல்லாமே ஸ்மூத்தாக போயிடுச்சு, புக்கிங் ஸ்மூத்தாக போயிடுச்சு, ரூம் அந்த ஹோட்டலில் செக்இன்லாம் ஸ்மூத்தாக போயிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 90% அப்படி தான் ஆகுது. ஒரு 10% இந்த மாதிரி டிஸ்பியூட்டில் மாட்டினோம் அப்படின்னா புக்கிங் பிளாட்ஃபார்ம் அவங்களும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. அந்த ஹோட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அந்த சர்வீஸ்ன்ற முகம் வந்து இல்லாமல் வேற ஒரு முகம் தெரியுது அவங்கக்கிட்டேருந்து. கம்மியான ப்ரைஸ்க்கு ஆசைப்பட்டு போயிடக்கூடாது. ரெண்டாவது வந்து கேன்சலேஷன், நோ ரீஃபண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த ட்ராப்லையும் போய் மாட்டிக்கூடாது. ஃபஸ்ட்டு என் சைட் தான் ப்ராப்ளம், அது கன்ஃபார்ம்டு. ரெண்டாவது ப்ராப்ளம் அந்த புக்கிங் பிளாட்ஃபார்ம் அவங்கக்கிட்ட ஒரு இஷ்யூ இருக்குது, அந்த ஆப்லேயே ஒரு இஷ்யூ இருக்குது, பக் இருக்குது, அதனால் தப்பாக புக் பண்ணியிருக்கு. அதை வந்து ஒத்துக்கிறதுக்கு அண்டு அதை ஒத்துண்டு அவங்க அந்த கேன்சலேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் எடுத்துருந்தாங்க. கிரிமினல் வேஸ்ட் இல்லைங்களா இது? 2 மணி நேரம் என்னுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க யார்? அந்த டைமில் நான் வந்து வேறு ஒரு ஊரை நான் என்ன சும்மா போய் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக போகிறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா யூடியூப்காக தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். அன்றைக்கி ட்ராவல் பண்ணோம் நாங்கள். அவங்க சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருந்தானா ஈஸியாக முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ செகண்ட் ஃபால்ட்டாக வந்து 3வது மிகப்பெரிய ஃபால்ட் அந்த ஹோட்டல்
ரிசப்ஷனிஸ்ட் அவங்க வந்து கொஞ்சம் வந்து மனிதாபிமானத்தோடு நடந்துருந்தாங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் ஒரு காமெடி என்ன தெரியுங்களா, நாங்கள் வந்து மறுநாள் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி போனோம். புக்கிங் செக்கிங்லாம் பண்ணிவிட்டு மறுநாள் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு போகிறோம். போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம். நைட்டு ஒரு 7-8 மணிக்கு தான் வந்தோம் நாங்கள். அதே பிரச்சனை எங்களுக்கு நடந்த அதே பிரச்சனை ஒரு சிஸ்டர் அங்கே அவங்களுக்கும் நடந்திருக்கு. அவங்களும் வந்து இந்த மாதிரி அந்த காரிடாரில் இருந்துன்னு கத்தின்னு இருக்காங்க கஸ்டமர் கேருக்கு. நான் உடனே கூப்பிட்டு கேட்டேன், நான் என்ன பிரச்சனைங்க, என்ன ப்ராப்ளம், எனி ப்ராப்ளம் அப்படின்னா, இல்லை புக்கிங்கில் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் நீங்கள் என்கிட்ட அப்படின்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதே பிரச்சனை எனக்கும் நடந்தது நேற்று. அவங்களுடைய ஆப்பில் பக் இருக்குது, ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, டக்குன்னு கொடுத்தவொடனே அவங்க வந்து இமீடியட்டாக பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு 1/2 hour சால்வ் ஆகிடுச்சு. அவங்க அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நல்ல காலங்க நீங்கள் வந்து வரல அப்படின்னா எனக்கு என்னென்னு கூட விஷயம் தெரியாது, இந்த மாதிரிலாம் நடக்குமான்றது கூட இமேஜின் கூட பண்ண முடியல அப்படின்னாங்க. இல்லைங்க நேற்று எனக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிடுச்சு, இந்த பிரச்சனை இல்லை, அதே பிரச்சனை மாதிரி தான் தோணித்து உங்கள் முகத்தை பார்த்த உடனே, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு. ஸோ அதே ப்ராப்ளம் திரும்ப வருது. அவங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே ரிசப்ஷனிஸ்ட் தான் அன்றைக்கி இருந்தாங்க. அந்த அம்மா வந்து நமக்கு சொல்லணும் இல்லையா, ஒரு பேசிக் கேர்டசி இருக்குது இல்லையா, ஒரு கஸ்டமர் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, ஒரு கஸ்டமர்ன்றது ஒரு இதுவாக பார்க்கக்கூடாது, ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கக்கூடாது, ஒரு ஹியூமனாக பார்க்கணும். அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து சால்வ் பண்ணணும் இல்லையா, அது மிஸ்ஸிங் அந்த டைமில். அண்ட் அகெயின் இந்த இடத்துல நான் நல்லா கிளியராக இன்சிஸ்ட் பண்ணுறேன் இன்னொரு விஷயம், அந்த ஹோட்டலில் எந்த குறையும் இல்லைங்க. அவங்க அன்றைக்கி அப்படி தப்பு பண்ணாங்க. பட் மறுநாளில் நாங்கள் புக் பண்ணிவிட்டு பண்ணோம் இல்லைங்களா, மறுநாள்லேருந்து நாங்கள் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அவங்கள போய் நேராகவே போய் பார்த்துட்டு இந்த மாதிரி இது ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் ரூம் சர்வீஸ் அனுப்புங்கன்னா இம்மீடியட்டாக எங்களுக்கு அட்டன் பண்ணாங்க. அண்டு சில கேள்விகள்லாம் எங்கே ட்ராவல் பண்ணோம் என்னென்ன அது எல்லாத்தையுமே வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன். அதுக்கெல்லாமும் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஹோட்டல்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பக்கத்தில் என்ன இருக்குது அதை பற்றி சொல்லுங்கன்னா எல்லாத்தையும் சொன்னாங்க. எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அந்த விஷயத்துலாம் எந்த ஒரு இல்லை. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவங்க வந்து தெரியல ஏன் அப்படி பண்ணாங்க, அதை வந்து அவங்க வந்து சரி பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். எல்லாருமே எந்த ஹோட்டலாக இருந்தாலும் சரி பார்க்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா நம்ம மூலமாக புக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்காதீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா, உங்கள் ஹோட்டல் எந்த அளவுக்கு நல்ல கஸ்டமர் சர்வீஸ் மற்ற விஷயங்களில் எல்லாம் கொடுத்தாலும் அந்த மொமெண்ட்டில் வந்து உங்களை பற்றி அந்த பர்சனுக்கு அந்த கஸ்டமருக்கான ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் பண்ணேன். நான் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபம் தான் இருந்தது. அதனால தான் அந்த வீடியோ நான் அப்போ பண்ணியிருந்தேன்னா அந்த ஹோட்டலை பற்றி தான் திட்டிருப்பேன். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூர்டாக நான் பேசியிருக்க மாட்டேன். அந்த கோபத்திலேயே அந்த வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, யாருக்குமே யூஸ் கிடையாது. சைட் நோட் ஒன்று சொல்லிடுறேன், இந்த மாதிரி எனக்கு வேறு பிரச்சனையே வரலையா, என்ன பெருசு பத்துறேன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நாங்களாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நானும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை நாங்கள் வந்து ஆலப்புழா போனோம் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. காரில் தான் நாங்கள் வந்து போனோம். அப்போ ஒரு கம்பெனியில் ஒரு புக்கிங் பிளாட்ஃபார்ம் இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மூலமாக நாங்கள் புக் பண்ணோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, புக் பண்ண உடனே கால் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இதை பாருங்கள், இந்த தான் ஹோட்டலோடைய ஃபோன் நம்பர், உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து கூட்டிகிட்டு போவார், நீங்கள் நேராக போங்க அப்படின்னாங்க. இல்லைங்க நான் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டேன், நான் கார் பார்க்லாம் இருக்கா, செக்யூர்டாக இருக்கா, பக்காவாக இருக்குங்க, ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருக்குங்க அப்படி இப்படின்னாங்க. ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டாங்க எனக்கு, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. நல்லா இருக்கே சூப்பராக இருக்கே சொல்லிட்டு நான் புக் பண்ணிட்டு ஓகேன்ட்டேன். நான் பேமெண்ட் வேறு பண்ணிட்டேன். நான் அந்த ஹோட்டல்கிட்ட போனால் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்தது, ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி இருந்தது. அந்த பிரிட்ஜில் நின்று சுற்றி பார்க்குறேன், யாருமே இல்லை. ஒரு ஒத்தையடி பாதை இருந்தது. அங்கே ஒரு தாத்தா வந்து குடுன்னு ஓடி வந்தார், சார் அப்படின்னு ஓடி வந்தார். என்ன நம்ம இது கூப்பிட்றாரு அப்படின்னா, சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மலையாளத்தில் தான் சொன்னாங்க. வாங்க இப்படி தான் போனோம், ஹோட்டலுக்கு தானே வந்திருக்கீங்க, வாங்க. ஓ மூலமாக தானே புக் பண்ணிட்டு வந்தீங்க. ஆமாம், ஓ மூலமாக தான் புக் பண்ணேன். வாங்க சார் இப்படி தான் போனோம். என்கிட்ட கார் இருக்குங்க, கார் நீங்கள் எப்படின்னா இப்படி வாங்கன்னா அப்படின்னா, கார்லாம் வர முடியாது சார், அது ஒரு இப்படி இந்த ஒத்தையடி பாதையாக நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த ரூம் வரும், கார்லாம் போக முடியாது சார், கார்லாம் நீங்கள் எங்கேயே விட்டு வந்துருங்க அப்படின்னா. நான் யோசிச்சது என் மைண்டுக்குள்ளே வந்து அப்போ கோமா தான் வந்ததுங்க. என்ன ஐயோ தாத்தா என்ன இங்கே விட்டு சொல்கிறீங்க, இங்கே எப்படி நடு ரோட்டில் எப்படியா விட்டு வருது அப்படின்னு கேட்டேன். ஐயோ இங்கே கார் பார்க்லாம் கிடையாதுங்க, கார்லாம் எடுத்துன்னு வர முடியாது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அது காமெடி என்னென்னா இதோட முடியலைங்க. அது ஒத்தையடி பாதை வழியாக போயிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு சின்ன போட்டு மாதிரி இருந்தார். போட்டில் உட்கார வச்சுட்டு கூட்டின்னு போகிற ரூம் எங்கேயோ நடுவில் ஒரு இடத்துல இருக்குது. அங்கே மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, ஏங்க இது வாட்ஸ்அப்லலாம் இது மாதிரி காட்டியிருக்காரு அவர், இது காரை நான் எங்கே பார்க் பண்ணுறேன் ரோட்லேயே விட்டு வந்திருக்கேன் அப்படின்னா.
சொன்னாங்க. அப்புறமா அவர் சொன்னார், ஆலப்புழாவில் பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு பார்க்கிங் இருக்குது, பெய்டு பார்க்கிங், நீங்கள் அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு ஆட்டோவில் வந்துடுங்க. நான் அதாவது அந்த இடத்துலேருந்து ஆலப்புழா பஸ் ஸ்டாண்ட் வந்து 9 கிலோமீட்டர் திருப்பி நான் போயிட்டு ஆட்டோவில் திரும்பி வரணும். அவர் சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு நான் திரும்பவும் போனேன். போயிட்டு எங்கே பார்க் பண்ணணும், அங்கேயே பக்கத்துலேயே எதனா இருக்கா அப்படின்னு பார்க்கச்சு ஒரு வீடு இருந்தது. வீட்டு வாசலில் ஒரு செக்யூரிட்டி இருந்தார். அவர்கிட்ட சொன்ன, கார் நான் நைட்டு இங்கே விட்டோமா அப்படின்னு கேட்டேன். விட்டுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னாரு. இந்தாங்க ஒரு 100 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னா 100 ரூபாய் கொடுத்துட்டு சரி விட்டுட்டு போங்க. இதெல்லாம் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அது. விட்டுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக இருக்கும். நான் எல்லாம் சேஃபாக இருக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் காலையில் வருஷம் மட்டும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. ஏன் என்ன இல்லை அப்பப்போ பாம்பு மட்டும் வரும் இங்கே அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நைட் நான் தூங்க முடியுமா? ஆலப்புழா போய் என்ஜாய் பண்ணலான்னு ஆலப்புழா போயிட்டு என்ஜாயே பண்ணலங்க. தூக்கமும் வரல எனக்கு. இதே யோசிச்சு பாம்பு வந்து நம்ம வந்து வண்டி ஓட்டிச்ச பாம்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படிலாம் திங்க் பண்ணி கடைசி வரைக்கும் தூங்கவே இல்லை. மறுநாள் என்ஜாயே பண்ணல. நான் மட்டும் ஒரு தனி ஸ்டேட்டில் அன்றைக்கி ஃபுல்லும் இருந்தேன். எங்கள் ஃபேமிலி எல்லோரும் அவங்களாம் வந்தாங்க. எங்கள் அம்மா என் ஒய்ஃபு, என் பொண்ணு எல்லோரும் அவங்களாம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. போட்லலாம் போனோம், எல்லாம் பண்ணாங்க. நான் மட்டும் அப்படியே வந்துட்டேன். இது ஒன்று, அந்த ரூம் பண்ண வச்ச ஆப் இது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த மூலமாக நாங்கள் வந்து ரீசெண்டாக 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்தமான் போகிறதுக்காக புக் பண்ணோம். டூ அண்ட் ஃப்ரோ, அதாவது ஆன்வேர்ட் அண்ட் ரிட்டர்ன் ரெண்டுமே சேர்த்து புக் பண்ணோம். ஒருத்தருக்கு 4000 ரூபாய், 4 பேர் 16,000 போகிறதுக்கு, 16,000 வரத்துக்கு அமௌண்ட்லாம் கரெக்டாக இருந்தது. எல்லாம் போட்டு புக் பண்ணி பேலாம் பண்ணிட்டேன். போகிற டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரிட்டர்ன் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்னு வந்தது. நான் வந்து அவங்க கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன், பிரச்சனைங்க ப்ராசஸிங்னு வந்தேன். ஒன்றும் இல்லை சார், மத்தியானத்துக்குள்ளே சால்வ் ஆகிடும், அது வந்து சர்வரில் ஒரு இஷ்யூ அப்படி. சரி இதெல்லாம் முடிச்சு நான் வந்து என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆஃபீஸ்லாம் போய்ட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு சாயங்காலம் வந்து பார்த்தா ஆன்வர்ட் டிக்கெட் வந்து புக் ஆயிடுச்சு, ரிட்டன் டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடும். நான் உடனே சரி என்னங்க இது இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு 2 சேர்ந்து தானே வரணும், அப்போ ஆனால் அதுக்கு என்னங்க இப்போ புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி திரும்பவும் போய் அங்கே ரேட்டை பார்த்தா மார்னிங் வந்து 4000 ரூபான்னு இருந்து அந்த ரிட்டர்ன் டிக்கெட் ஃபேரு இப்போ 10,000 ரூபாய் ஆகிடுது. எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் 9,000 ரூபாய் அந்த மாதிரி தான் இருந்தது. இது நட கூத்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவும் பார்த்தா அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 16,000 ஆயிடுச்சு ஒரு டிக்கெட்டு. இப்போ நான் ஏற்கனவே புக் பண்ணேன் இல்லைங்களா ஆன்வர்ட் டிக்கெட்டு, 16,000க்கு 4 பேருக்கு புக் பண்ணேன் இல்லைங்களா, 4000 16,000 அப்படியே இருக்குது. ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கவே இல்லை நான். இது வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே நான் புக் பண்ணது. அப்போவே இந்த பிரச்சனை 10-15 டேஸ் இருக்கும். 15 டேஸ்க்கு முன்னாடி புக் பண்ணது. அப்போ அப்படியே மொல்லமாக நாட்கள் வர ரேட்டும் அதிகமாச்சு, ரிட்டர்ன் டிக்கெட்டும் கிடைக்கல. அந்த 16,000 ரூபாய் அப்படியே போயிடுச்சு. கஸ்டமர் கேர் கிட்ட சொன்னால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எதுவுமே பண்ண முடியல. அந்த பணம் அவ்வளோதான், எள்ளு தான். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து முக்கியமாக இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். ஆனால் வந்து முக்கியமான விஷயம், நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டாக நான் ஒரு பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் சொல்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன். 1, ஆன் த ஃப்ளை புக் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் போய் ரீச் ஆக போகிறீங்க, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடிலாம் ஹோட்டல்ஸ் புக் பண்ணாதீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து புக் பண்ணணுன்ற ஒரு எய்ம் தான் இருக்குமே தவிர, அதுக்குள்ளே அந்த ஹோட்டலில் இருக்கிற இந்த மாதிரி ட்ராப் ஆகக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா, நீங்கள் மாட்டிக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதனால் ப்ரையர் புக்கிங் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, 1 நாளைக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணி ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த புக்கிங் பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கோம் ஓகேவா அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி ஹோட்டலுக்கும் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கேன் ஓகேவா, கரெக்டாக இவ்வளோ பேர் வரோம் நாங்கள் அப்படின்னு. சப்போஸ் தப்பு அங்கேயே ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அங்கே போயிட்டு அந்த கஸ்டமர் கேர் கூட பஞ்சாயத்து வச்சுக்கிறது, இந்த ஹோட்டல் கூட பஞ்சாயத்து வச்சுக்கிறத முன்னாடியே பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ ப்ரையரை புக் பண்ணிடுங்க, புக் பண்ணதை வெரிஃபை பண்ணிடுங்க. 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிடுங்க, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிடுங்க. ஏன்னா எந்தில் வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணதுனால தான் எனக்கு ரீஃபண்டும் கிடச்சிது. அங்கே அந்த ஒரு பிரச்சனையில் நான் வந்து மீண்டு வந்தேன். பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணேன், எதுக்கும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் நான், எனக்கே தெரியல. அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக அது எடுத்துகிட்ருக்கு அந்த பக்கு. அதை அமுச்சு விட்டுனோடனேனா அவன் வந்து டெக்னிக்கல் பக் இருக்குது அப்படின்றது ஒத்துனான் அவன். அப்படி இல்லைனா அந்த ரீஃபண்டும் கிடச்சிருக்காது, எனக்கு அந்த பணமும் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிடுங்க நீங்கள் எப்போவுமே.
அது என்ன செலவு போகுது, ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதை மறக்காமல் பண்ணிடுங்க. ட்ராவலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாள் ஃபஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அங்கே போனவுடனே மிச்ச நாள்லாம் புக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 3 நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரே ஒரு நாளைக்கு புக் பண்ணுங்கள். நாளைக்கு எதனா பிரச்சனை அப்படின்னா அந்த ஒரு நாள் அமௌண்ட் மட்டும் போகும். நாங்கள் என்ன பண்ணோம், 3 நாள் புக்கிங் பண்ணதுனால தான் ஒரு 9,000 10,000 கிட்ட செலவாகுது அப்படின்னு சொல்லி பயத்தில் அந்த ஒரு டென்ஷனில் தான் இவ்வளோ அலைச்சல். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்குன்னா 2,500 நமக்கு 2,500 லாஸ் ஆகுதுன்றது வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கிறதுனால சரி ஓகே பரவாயில்ல 2,500 பார்த்துக்கலாம், அதை அப்படியே வேறு கொஞ்சம் டிலேடாக அப்புறமா வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், முதல்ல வந்து நம்ம இங்கே டைரெக்டாக புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடியே புக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுருப்போம். முக்கியமான விஷயம், பேராசை பெருநஷ்டம். ரொம்ப ஆசைப்படாதீங்க. கம்மியான ப்ரைஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக பண்ணாதீங்க. கம்மி ப்ரைஸ்னாலே பிரச்சனை இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளை ஏமாற்றணுன்னா, திரும்பவும் சொல்கிறேன், நம்மளை ஏமாற்றணுன்னா சதுரங்க வேட்டை டைலாக் தான். நம்மளை ஈஸியாக ஏமாற்றணும் அப்படின்னா நம்ம ஆசையை தூண்டி விட்டாலே போதும், ஏமாற்றிடலாம். ஸோ ஏமாற்றத்துக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி ப்ரைஸில் நிறைய இருக்குது. ஆனால் வந்து லோவர் ப்ரைஸ்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பதில் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி சில இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்கும். சில ஹோட்டல்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம், ஃபுல் பேமெண்ட்டை பின்னாடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ரிசர்வ் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அங்கே போயிட்டு பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே நான் வந்து பே லேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து 0 ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்க, அந்த அதுக்குள்ளே போகாதீங்க. 100% ரீஃபண்ட், அட்லீஸ்ட் ஒரு 75% ரீஃபண்ட் வர மாதிரி கேன்சலேஷன் டைமில் அந்த மாதிரி டைப் ஆஃப் ஹோட்டல்ஸ் மட்டும் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிரச்சனை வந்துடுச்சு, என்ன மாதிரி ப்ராப்ளமில் போய் மாட்டின்ட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு கிரீவன்ஸ் மேனேஜரை கனெக்ட் பண்ணுங்கள், அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு வேகமாக அந்த வேலை நடக்கும். அப்படி இல்லைன்னா கிரீவன்ஸ் ரிட்ரஸல் டீமோடைய மெயில் ஐடி இருந்ததுன்னா இமீடியட்டாக அதை மெயில் பண்ணி விட்ருங்க. இல்லை வாட்ஸ்அப் நம்பர் இருந்ததுன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி, அவங்க எதுவுமே சால்வ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் டிஸ்பியூட்லாம் வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்குது. அதாவது நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று, NCH. இதோடைய ஹெல்ப்லைனுக்கு ஆப்பும் இருக்குது, NCH ஆப்புன்னு இருக்குது, உமாங் ஆப்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, டைரெக்ட் காலும் இருக்குது, இமெயில் அட்ரஸும் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இவங்களுக்கு ஒரு மெயிலை போட்டுட்டு உங்கள் சைட்டில் ப்ரூஃப் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ரூஃபெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு மெயில் அனுப்பிச்சிடுங்க. 99.99% உங்களுக்கு ஃபேவராக தான் பண்ணுவாங்க, ப்ரொவைடர் நம்ம சைடு பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னா. இந்த NCH ஆப்பில் போய் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 3 to 4 days ஆர் மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பே பண்ணிட்டீங்கன்னா NCH ஆப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேறு பிளாட்ஃபார்ம் மூலமாக வேறு ஹோட்டலில் புக் பண்ணுறீங்களோ ஏதோ பண்ணிவிட்டு போயிடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் வந்துடும். 99.99% திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணியிருப்பீங்க, இல்லை டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணியிருப்பீங்க, உங்கள் பேங்க் மூலமாக பே பண்ணியிருந்தீங்கன்னா கார்ட் சார்ஜ் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்கள் பேங்க்லேயே போய் பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்லேயே ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அந்த கார்டு சார்ஜ் பேக் ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது என்ன சொல்கிறாங்களோ அந்த ப்ராசஸ் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். 100% வரலன்னா கூட அட்லீஸ்ட் 75% ஆகுது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும். நீங்கள் UPI மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா UPI டிரான்சாக்ஷனில் ஒரு டிஸ்பியூட் இருக்கும், அது மூலமாக நீங்கள் வந்து போகலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் ரிசார்ட் இது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நேரம் போனது வேஸ்ட் ஆனது, அந்த ஒரு மனசு எமோஷ்னலாக நம்ம வந்து பிரேக் ஆகிருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அன்றைக்கி நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணது தான், வேறு வழி இல்லை. அந்த நேரத்தில் வேறு யூஸ்ஃபுல்லாக பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய சுற்றி பார்க்கலாம் அப்படின்றது தான் எங்களுடைய ஐடியா. அதுவும் பண்ண முடியல, அதை திருப்பி வாங்க முடியாது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் அட்லீஸ்ட் பணமாவது ரீஃபண்ட் பண்ணோன்னா இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக போங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போச்சு ட்ராவல் பண்ணச்சே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் என்னென்ன புக் பண்ணணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நடுவில் கொடுத்துருப்பேன். நான் வந்து அவங்கக்கிட்ட பேசின அந்த ஆடியோவும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் வந்து நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அண்டு ஃபைனலாக நான் அந்த புக்கிங் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்றத சொல்ல, ஏல ஆரம்பிக்கிற ஒரு புக்கிங் பிளாட்ஃபார்ம் அது. அண்ட் அந்த ஹோட்டல் பேரும் நான் வந்து சொல்ல, ஏன்னா பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நான் அவங்க நேம்லாம் ஸ்பாயில் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் திரும்பவும் அதை தான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த புக்கிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக நான் நிறைய தடவை வந்து
புக் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 தடவை வரைக்கும் புக் பண்ணியிருப்பேன் நான். ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாயல்ட்டி மெம்பர் அப்படின்லாம் சொல்லி டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாமும் நிறைய வருது எனக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ அவங்களையும் நான் வந்து ரொம்ப குறை சொல்ல முடியாது. 1 out of 25 டைம்ஸ் வந்து எனக்கு அண்ட் இந்த விஷயத்தில் அவங்க வந்து சால்வ் பண்ணாங்க. கொஞ்சம் டிலேடு இதுவாக இருந்தால் கூட சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. அதே மாதிரி அந்த ஹோட்டல் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல சர்வீஸ் இருந்தது. எக்ஸப்ட் அந்த ஒரு நாள் அந்த ஒரு 2 மணி நேரம் அவங்க கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.